வணக்கம். 2 அறிவிப்போட இன்னைக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். ஒன்று, நாளைக்கு ஜோஹோ மீட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈவினிங் 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. எல்லாத்தையும் பற்றியும் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, என்ன எதிர்பார்க்கலாம், அண்ட் அடுத்த வாரம் என்ன எதிர்பார்க்கலாம், என்னென்ன ஸ்டாக்கில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எதை ஹோல்ட் பண்ணலாம், எதை ஆவரேஜ் பண்ணலாம், எல்லாத்தையும் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் கேட்குற ஸ்டாக்ஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு 236 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9444468888க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். அடுத்த அறிவிப்பு, வர அக்டோபர் 15 நம்மளோட ட்ரைனிங் செஷன் ஆரம்பிக்கிறோம். ட்ரைனிங் செஷன் ஒரு பேட்டர்ன் கிடையாது. டிப்பிக்கலாக பேட்டர்ன் கிடையாதுன்னா அடுத்த பேட்ச் எப்போ ஆரம்பிக்க போகிறோன்றது நம்மளுக்கு டிசிஷன்ஸ் கிடையாது. நிச்சயமாக ஆரம்பித்தா அடுத்த 6 months to 8 months வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஜாயின் பண்ணலாம். ரைட். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே ரெகுலர் நம்பர் தான், 9444468888. வாட்ஸ்அப் நம்பர்னால ரெகுலர் ஃபோன் கூட நீங்கள் பண்ணலாம். நம்மளோட ட்ரைனிங் செஷன் 6 மாதம் உண்டு. இந்த 6 மாதத்தில் வந்து 3 to 4 months வந்து ட்ரைனிங் முடிச்சிட்டனால் அடுத்த 2 மாதம் லைவ் ட்ரேடிங் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக ரோட் மேப், அதாவது எலியட்ஸ் வேவ் நம்ம கற்றுப்போம், ஃபிபனாச்சி கற்றுப்போம், ஆப்ஷன் பையிங் செல்லிங் இன்க்ளூடிங் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அக்கு வேறு ஆணி வேறாக நம்ம வந்து பிரித்து நம்ம கற்றுக்கும் போதும் நீங்களே டிசைட் பண்ணலாம், இல்லை நீங்களே உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண முடியும். இது உண்டு. வெறும் F&O மட்டும்தானா, ஸ்விங் ட்ரேடிங்கும் வந்து இன்ட்ராடேவும் நீங்கள் கற்றுக்க முடியும். கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட். எனக்கு வேண்டியது உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் தெரியணும். தெரிஞ்சால் மீதி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னால் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9444468888. இன்றைக்கும் மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்துச்சு. ஆல்மோஸ்ட் 282 points. ரைட். ஒரு 12 மணி வரைக்கும் அப்படி ப்ளஸில் போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து 75 minutes சார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. இன்றைக்கி நான் சார்ட்டை காட்டல, நாளைக்கு நிறைய சார்ட்டோட டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். 75 minutes சார்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஃபால் 2 bar 3 bar அப்சைடில் வந்து இன்றைக்கி மேலே போயிட்டு மறுபடி 12-12.15 டப் 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 கீழே வர ஆரம்பிச்சிச்சு. கான்ஃபிடென்ஸ் என்னது, எல்லாருமே வந்து ஷார்ட் கவரிங்கில் மேலே போயிருக்கும். உளுந்ததுக்கு வேல்யூ பைன்ற வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வேல்யூ பையில் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நேற்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா FIR க்ளோஸ் டு அபவுட் 20,000 crores விற்றாங்க நம்ம ஆட்கள். ரைட். DIIs வந்து ஆல்மோஸ்ட் 15,000 கோடிக்கு மேலே வாங்கினாங்க. இன்றைக்கும் அது மாதிரி வாய்ப்புகள் உண்டு. இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:45 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். 6:45 வரைக்கும் எந்த விதமான FII டேட்டாஸ் வரல. ஸோ ப்ராபப்ளி ஹையாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் நிச்சயமாக அந்த பயம் இருந்திருக்கும். வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆச்சு, சாட்டர்டே சண்டே யார் மேலே பெருசாக குண்டு போட போகிறாங்கன்றது தெரியாது. ஏற்கனவே நிச்சயமாக இஸ்ரேலை வந்து ஈரான் அடிப்பான். என்னைக்கு அடிப்பான்றது தெரியாது, எப்படி அடிப்பான்றது தெரியாது. அவன் 100 மிசைல் விட்டதுக்கு நிச்சயமாக வந்து பெருசாக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் இஸ்ரேல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுறியோ அது மாதிரி 10 மடங்கு நான் திருப்பி அடிப்பேன். ஸோ தட் யூ ஷுட் பே தி ப்ரைஸ். ரைட். அடுத்த தர என் மேலே கை வைக்கிறதுக்கு நீ யோசிக்கணும்ன்ற லெவலில் தான் வந்து இவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்தியாவும் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் டெய்லி பேஸில் சிக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடிக்கிறதுக்கான விலை கொடுத்தாகணும் சொல்லி திருப்பி இந்தியா அடிச்சிச்சு. 2 தர சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடித்தாங்க. 3வது தர உள்ளே வரதுக்கு யோசிக்கிறாங்க. இதே கதை தான் சைனாவையும். நீங்கள் சைனா நிறைய பெயின் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு இல்லை, டெஃபினட்டாக வந்து அவங்க கூட வந்து அவங்களுக்கு எங்கே வலிக்குமோ அந்த இடத்துல கை வச்சாங்க. அந்த இடத்துல கை வச்சதுக்கு அப்புறமா சைனா யோசிக்கிறாங்க. இதே தான் வந்து இஸ்ரேலை வந்து ஈரான் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காசான்ற ஒரு பிரச்சனையில் ஆரம்பித்தாங்க. காசாவுக்கு வந்து அதாவது பாலஸ்டைன் அவங்களுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக என்ன ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவனுக்கு வந்து 2 பேர் மேலே வச்சுருக்கிறாங்க, லெபனானில் ஹூத்தி ரெபல்ஸ், ஏமனில். ஸோ இவங்கள காலி பண்ணுறதுக்கான சான்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காசாவை அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அடுத்தது வந்து தேவையில்லாத லெபனான் வந்து உள்ள வாயை கொடுத்து மாட்டி
வச்சு பண்ணாங்க. இதே மாதிரி ஹூத்தி ரெபல்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலில் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இவங்களெல்லாம் விட்டுரு, ஹெஸ்புல்லா என்ன பண்ணுன்னு தெரியாத லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு வந்து ஏதாச்சும் பெருசாக வெயிட்டாக ஆப்ப வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மாதிரி ஈரான் கிடையாது. ஈரானை வந்து இந்த தர ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற ஹைப்பர்சானிக் மிசைலில் ஒன்றே 12 மினிட்ஸில் ரீச் பண்ண முடியும். அண்ட் வால்யூமில் வந்து நான் மிசைல்ஸ் விடும் போதும் நீ மாட்டிப்பன்றது ஒரு சின்ன லூப் ஹோல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ப்ராபப்ளி அடுத்த தர வந்து 500 மிசைல் விடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் இந்த தர மேபி, ஐம் நாட் ஷுர் அபவுட், மேபி ஜோர்டனில் அண்ட் ஈராக்கில் இருக்கிற அமெரிக்கன் டிஃபென்ஸு இந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த கதையை ஒதுக்கி வச்சுருங்க. நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். நேற்று வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன விஷயம்? 100 ரைட், டாலர் இண்டெக்ஸ் வந்து அரௌண்ட் 100, 101 ரேஞ்சில் இருக்குது. 99ல இருந்து அப்படி 100 லெவல் வரைக்கும் மேலே போயிருக்கு. அண்ட் 101ல் இருக்குது. இது எப்படியா இருந்தாலும் 102, 103, மேக்ஸிமம் 104 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு சம்மந்தப்பட்ட சம் குட் நியூஸ் வரும்ன்றது நம்ம பேசிட்டு இருந்தோம். எப்போல்லாம் வந்து டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகுதோ ருப்பி வந்து வீக் ஆகும். இது ஒன்று. ரெண்டாவது, கோல்டு வந்து பெருசாக கீழே விழுவும். இன்றைக்கி வந்து ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் யூஎஸில் வந்து ஜாப் டேட்டாஸ், சூப்பர் டூப்பர் ஜாப் டேட்டாஸ் வந்திருக்கு. ஸோ ஜாப் டேட்டா சூப்பர் டூப்பராக வரும்போதும் என்ன ஆகும்? யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். 4 நாள் கீழே விழுந்ததுக்கு புல் பேக் ரேலி. இதே மாதிரி தான் டாலர் இண்டெக்ஸ் கீழே வந்ததுக்கு ஒரு புல் பேக் ரேலி. இது அப்படியே மேலே போகாதுன்னு நான் சொல்ல. டெக்னிக்கலி இந்த லெவலுக்கு வந்துட்டு மேலே போயிட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. டெக்னிக்கலாக ஆஸ் ஆஃப் நவ் 96 பக்கமாக வரணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 103 லெவல் வரைக்கும் போட்டும் அங்கேருந்து எப்படி ரிவர்ஸ் ஆகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போதும் டாலர் இண்டெக்ஸ் வந்து 102. காரணம், ஜாப் டேட்டா செம்ம பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. டாலர் இண்டெக்ஸ் மேலே போகுது. கோல்டு, சில்வர் மற்றதெல்லாம் கீழே விழுந்துட்டுருக்கு. க்ரூட் அப்படி தனியாக வச்சுடுங்க. மெயின் ரீசன், அமெரிக்கா நேற்றா முந்தா நேற்றோ நைட்டு வந்து ஜோ பைடன் வந்து சொன்னாங்க, ஈரானில் இருக்கிற அவனுக்கு எங்கே வலிக்கும்? 2 இடத்துல வச்சா வலிக்கும். ஒன்று அவனோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில், நியூக்ளியர் சைட்டில் இது கை வைக்கக்கூடாதுன்றது யூஎஸ் சொல்லிட்டு இருக்கு. அவனுக்கு லாபம் வேணும்ல, ஆதாயம் வேணும்ல. எவ்வளோ நாள் வந்து ஈரானில் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கோ, ஒரு நியூக்ளியர் பாம்பு பண்ணுறான்னு சொல்கிற வரைக்கும் தான் இவங்க ஆர்ம்ஸ் வித்துட்டு இருக்க முடியும். அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க முடியும். அடிச்சு முடிச்சிட்டுனா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா அவனுக்கு வந்து எண்ணெய் கிணறுல அவங்களோட ஆயில் ரிசர்வில் கை வையே. ஏன்னு சொன்னால் எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் வரணும்ன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு. எக்கானமி தானே, பங்களாதேஷையும் அப்படி தானே வச்சு பண்ணியிருக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்க நாடை உள்ள பூந்து கலவரம் பண்ணி எக்கனாமிக்கலி அவனை அடிச்சிட்டாங்க. சரி, நம்ம அரசியல் விட்டுட்டு நம்ம சார்ட்டுக்கு வரலாம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் வேவ் 4க்கு வந்து மேலே போயிட்டு இருக்கு, வேவ் 5 கீழே வரணும். கோல்டும் அதே மாதிரி தான் கீழே வந்துட்டு இருக்கு. ஒரு புல் பேக் ரேலி மறுபடியும் மேலே போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் அவங்களோட எண்ணெய் கிணறுல அடிப்பாங்கன்ற அந்த எதிர்பார்ப்பில் ஒன்று. ரெண்டாவது வந்து ஹூத்தி ரெபிள்ஸ் நேற்று கூட ஒரு பிரிட்டிஷ் ஷிப்பை வந்து எண்ணெய் கப்பலை வந்து அடித்து சூப்பராக இருந்துச்சு. விஜய் படம் ஒன்று இருக்குல்ல, துப்பாக்கி, அதில் வந்து கடைசியாக வந்து ஒரு ஷிப்பை வெடிப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் கப்பலை வந்து அடித்தாங்க, ஹூத்தி ரெபிள்ஸ் வந்து அடித்தாங்க. முடிஞ்ச போய் யூடியூப்பில் பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கும் செக்டார் வைஸ் ஆல் செக்டார் டவுன். மெயினாக வந்து ரியாலிட்டி டவுன். ரியாலிட்டி பெருசாக கீழே விழுந்ததுக்கு காரணம் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கும் வந்து க்ளோஸ் டு அபவுட் 6% கீழே விழுந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி ஒரு 15-16 ஸ்டாக்கை தவிர மீதி எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா F&O ஸ்டாக்ஸில், F&O தானே மார்க்கெட்டோட பிரெத்து கொடுக்குது, 156 ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் சில ஐடி ஸ்டாக்ஸ் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து வாட்ச் அவுட் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா L&T மைண்ட்ரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அப்படி ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வீக்லி சார்ட்டில் இட் இஸ் ஒன்லி டூயிங் எ கவுண்டர் ட்ரெண்ட். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, பெருசாக கீழே உழுவுறதுக்கும், அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது, கீழே வந்து வேவ் 3 வேவ் 4 முடிச்சு வேவ் 5 போயிடுச்சுன்னு சொன்னால் வேவ் 5 முடிஞ்ச லெவலில் இருந்து பெருசாக கீழே விழுவும், ஃபாஸ்ட்டாக விழுவும். இது வந்து டிப்பிக்கல் பேட்டர்ன். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் ஒன்று. ஏன்னு சொன்னால் எப்போ அது ரிவர்சல் ஆகுன்றது தெரியாது. இதே இது வேவ் 3 முடித்து வேவ் 4க்கு வருதுன்னு சொன்னால்
இது வந்து கரெக்ஷன். ஃபாலுக்கும் கரெக்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட ட்ரைனிங்கில் நம்ம பேசுகிறோம். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 7-8 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எதெல்லாம் எக்ஸிட் பண்ணலாம், எதெல்லாம் என்டர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. முழுக்க நம்ம பேசினது ஒரு ட்ரைனிங் இல்லை இன்ஃபர்மேஷன் பேசஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஒரு கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.